ஹாய் ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லூமினஸ் பேட்டரி இன்வெர்டர் பேட்டரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவில் A to Z வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பேட்ரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராலி தான் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ண போகிறோம். ட்ராலியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி எல்லா சைடில் எடுத்து வைக்கணும். ட்ராலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாட்டம் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டாப் ஃபிட் பண்ணலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வோல்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 7 வோல்ட்ஸ்லேயும் 7 வீல் கொடுத்துருவாங்க. அதை ஃபிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதை ஃபிட் பண்ண உடனே வீல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்ட உடனே பேட்டரி ரிமூவ் பண்ணலாம். பேட்டரியில் இருக்க மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் சைடில் வச்சுட்டு பேட்டரி மட்டும் எடுக்கலாம். பேட்டரி எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக பேட்டரி வந்து லெவலாக வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு யூபிஎஸ் ஓப்பன் பண்ணலாம். இது ஃபிட் பண்ணுற ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களே வீட்டில் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் யூபிஎஸ் வாங்கினீங்கன்னா நீங்களே கூட இதை ஃபிட் பண்ணிக்கலாம். அது ஒயரில் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் செப்பரேட்டாக கனெக்டைன் செப்பரேட்டாக ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லெவல் செக் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்க பேக் கிளாப் எடுத்துகிட்டு இந்த ஒயிட் வந்து கேப் வந்து டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாட்டர் லெவல் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்டு வாஷர் எல்லாம் அதிலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரிமூவ் பண்ணி சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு தான் நம்ம டைட் பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு வேஸ்லைன் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் செட்டாக வந்துடும். நீங்கள் எதுவும் ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்ல. ரெஸ்ட் எதுவும் பிடிக்காது உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை ஜாயின் பண்ணுறோம். டைட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா மீடியம் டைட் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்க ஹெட்டு வந்து கட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். மீடியம் டைட் பண்ணாலே போதும். டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மைனஸில் கனெக்ட் பண்ணக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் வரும். ஏன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் ஆட் ஆகக்குள்ள ஸ்பார்க் மட்டும் வரும். அது எதுவும் பயப்பட வேண்டாம். மைனஸ் கனெக்ட் பண்ணுறோம், ஸ்பார்க் வந்துருக்கு பார்த்தீங்களா, அது எதுவும் ஆகாது உங்களுக்கு. இதில் இந்த பேட்டரி இது பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்து எதுவும் உங்களுக்கு அடிக்காது. பயப்படாமல் பண்ணலாம். இப்போ மைனஸும் கனெக்ட் பண்ணுறோம். இதில் அதே தான் மீடியம் டைட் மட்டும் பண்ணால் மட்டும் போதும். ஜாஸ்தி எதுவும் டைட் பண்ண தேவையில்ல. பேட்டரி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு ஆல்ரெடி அதிலே கொடுத்துருவாங்க. ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேப் 2 கொடுத்துருப்பாங்க. ரெட்டில் ஒன்று, பிளாக்கில் ஒன்று. அது வந்து ரெட்டு ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸில் ஃபிட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த கேப் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட் பீஸை வந்து ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸும் உங்களுக்கு இருக்குது. அதையும் ஃபிட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இல்லைன்னா பாட்டம் ஃபிட் பண்ணாங்க. டாப் அடுத்து யூபிஎஸ் எடுத்து டாப்பில் வச்சா மட்டும் போதும்.
இப்போ யூபிஎஸ் ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. ஆன் ஆயிருக்கு. வெரி சிம்பிள் ப்ராசஸ்.